குருப்பியோ நமக. நாம் இன்னைக்கு விபூதியோட மகிமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம போடுற இந்த 3 பட்டைகளுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். முதல் பட்டை அகாரம், கார்கய அக்னி, பூதத்வம், ரஜோகுணம், ருக்வேதம் அப்படின்னு சொல்லணும். பிரம்மா அதன் தேவதை. இரண்டாவது உக்காரம், தக்ஷண அக்னி, ஆகாச தத்துவம், யஜுர்வேதம், தமோகுணம் அப்படின்னு சொல்லணும். விஷ்ணு அதனுடைய தேவதை. மூன்றாவது மகாரம், ஆகவிதியாக்கினி, வாயு தத்துவம், தமோகுணம், சாமவேதம் அப்படின்னு சொல்லணும். ஈசன் அதனுடைய தேவதை. இப்படி விபூதியை இட்டா நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால எல்லா வகையான இன மக்களும் விபூதியை இட்டு கொள்ளலாம். இதனால எல்லா பாவங்களையும் நீங்கி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். விபூதியை இடுவதற்கு முன்னாடி மேற்கூறிய விதிகள் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, யார் ஒருத்தர் பக்தியோட ஸ்ரத்தையோட விபூதியை இட்டுக்கிட்டாலும் அவங்களுடைய எல்லா பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். மேலும் புண்ணிய நதிகளில் நீராடினா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ எல்லா விதமான பலன்களும் விபூதியை நம்ம இட்டோன்னா நமக்கு கிடைக்கும். வியாதிகள் நீங்கி எல்லா செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து முக்தி அடைந்து புண்ணிய லோகத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் அரக்கனிடம் விபூதியோட மகிமையை சொல்லி சிறிது விபூதி எடுத்து மந்திரித்து அவருடைய கையில போட்டார். அரக்கன் அதை தன்னுடைய நெற்றியில 3 கோடுகளாயிட்டு அதனுடைய மகிமையினால் அரக்க ரூபத்திலிருந்து விடுபட்டு நல்ல தேகத்தை பெற்று சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். வாமதேவர் அந்த ஈசனின் அவதாரம். மனித குலத்தை தீய வழிகளில் இருந்து காப்பாற்றி மோட்சத்தை தரக்கூடிய விபூதியோட மகிமையை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறாரு. முன்பு இதை சூத மகா முனிவர், சௌனகர் முதலிய மகரிஷிகளும் கூறினாங்க. இந்த மாதிரியான விபூதியை நம்மளும் இட்டு நம்மளுக்கும் ரொம்ப பெரிய முக்தி கிடைக்கணும்னு நம்மளும் எல்லா வல்ல ஈசனை வேண்டிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.